என்ன கண்ணு சோகமா இருக்க போல? அதெல்லாம் இல்லைங்க. என்ன கண்ணு என்னன்னு சொல்லு. இல்லைங்க, கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. காலையில இருந்து தலையெல்லாம் சுத்துதுங்க. உடம்பே ஒரு மாதிரி இருக்கு. காலை சாப்பாடுக்கு வெளியே போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அதையே சுத்தி வளைச்சு சொல்ற. நேரடியாவே சொல்லியிருக்கலாம்ல, போய் வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வர போறேன். ஏனுங்க, உண்மையாலுமே தாங்க சொல்றேன், உடம்பு சரியில்லைங்க. மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா? சரி, மாத்திரையாவது வாங்கிட்டு வாங்க. அப்பா, ஏமாந்துடாதீங்க. ஏங்கண்ணு? அம்மா காலையில சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றதுக்கு தான் இவ்வளோ ஆக்டிங் பண்றாங்க. வந்தனா தோசை கரண்டி உடஞ்சு போயிடும் பாத்துக்க. வாங்க. எனக்கு வயிறு வர வலிக்குதுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்பாவும் அவளும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? சேர்த்தி அப்புறம் வச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டு நான் வாங்கிட்டு வரட்டும். மாத்திரை சொல்லு பார்க்கலாம். வயிறு வலியா, தலைவலியா, தலை சுத்தலா? நீ பல இதுவும் ஒன்னா சொல்றியே. எனக்கு தெரிஞ்சு அம்மாக்கு வயிறு வலி மட்டும் தான் இருக்கும், மற்றதெல்லாம் சும்மா சொல்றாங்க. கரெக்டா சொல்லிட்டா? நீங்க வயிறு வலி மட்டும் கேட்டு வாங்கிட்டு வாங்க. அப்ப அத்தனையும் நடிப்பாகன்னு? அது அப்படிலாம் இல்ல, நீங்க வயிறு வலிக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி கண்ணு, அப்புறம் நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன். அப்போ நானும் வரேன். நீ வேணா கண்ணு, இங்கேதான் இருக்கு கடை, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வருவேன், ப்ளீஸ். சொன்னா கேட்க மாட்டியா கண்ணு? ப்ளீஸ். சரி வா, என்ன பண்றது? இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. நாங்கெல்லாம் எங்க அம்மா கிழிச்ச கூட தாண்ட கூட மாட்டோம். அந்த காலம் அது 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 வேற காலம், இது வேற காலம். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வாய் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. சிண்டுக்குலாம் வாய் வாயா அடிச்சாலும் சரிப்பட்டு வரும். இதுக்கு மேல வாய் திறந்தானா அடி கன்ஃபார்ம் தான். சரி வாங்கன்னு போலாம். ஐயோ, திரும்ப வயிறு கலக்கிற மாதிரி இருக்கே. இதோட 4வது டைம். வயிறு வலிக்கு மாத்திரை தாங்கணும். வயசு 37. இந்த மாத்திரைய காலையிலயே ராத்திரியும் சாப்பிட சொல்லுங்க. சாப்பாடுக்கு அப்புறம் போடணும். சரிங்கண்ணா. அச்சச்சோ, ஏங்க அழுதுகிட்டு இருக்கிற? உனக்கு தான் தெரியுமா சந்து? எனக்கு எதுவும் தெரியல. அம்மா 4 டைம் பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க, அது மட்டும் தான் தெரியும். ஏங்க நல்லூரா, என்னன்னு சொல்லு. யாருங்க, வயிறு வலி தாங்க முடியலங்க, ரொம்ப வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா கண்ணு? ஆமாங்க, அப்படி பண்ணா சரிப்பட்டு வரும். வயிறு ரொம்ப வலிக்குது. சரி சரி, இரு, அழுவாத, போகலாம். நீங்க 2 பேரும் வீட்லயே இருக்க கண்ணுங்களா? நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். பத்திரமா இருந்துக்கணும், சரியா? சரிப்பா. வா கண்ணு, உட்காந்துக்கிட்டே இருக்கிற. பத்திரமா வீட்டை பூட்டிட்டு இருங்க கண்ணுங்களா. சரிம்மா. யானுங்க 2 பேத்துக்கு தேவையில்லாம கார் கொண்டு வந்தீங்க, டீசல் போகுதுல்ல. நீ அக்கறைப்படுறது புரியுது கண்ணு. உன்னை விட நான் தான் உன் மேல அக்கறைப்பட்டிருக்கேன். உன்னை 2 வீலர்ல கூட்டிட்டு போய் தொபகடின்னு குப்பை அடிச்சு தலையில விழுறதுக்கா கண்ணு? அப்புறம் அதுக்கு வேற யார் செலவு பண்றது? நான் உளுந்துருவேனேன்னா உங்களுக்கு அக்கறை இல்ல, செலவு வந்துருவோம் தானே யோசிக்கிறீங்க. அப்படின்னா இப்படின்னா அப்படிங்கிற. உனக்கு மண்டையில அடிபட்டு மயக்கம் வந்துச்சா இல்ல சும்மா மயக்கம் வந்துச்சா கண்ணு? ஏன்? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒரு மாதிரி பேசுறியே, அதான் கேட்டேன். மண்டையில கிண்டையில அடிபட்டு ஏதாவது ஆயிப்போச்சான்னு நினைச்சேன். பேசுவீங்க பேசுவீங்க, உங்களை பேச விட்டா இதுவும் பேசுவீங்க, இன்னமும் பேசுவீங்க. நேரா வண்டியை டாக்டர்கிட்ட விடுங்க. எனது டாக்டர்கிட்ட விடுங்களா? நான் என்ன மாட்டு வண்டியா ஓட்டிட்டு இருக்கிறேன், டாக்டர்கிட்ட விடுங்கன்னு சொல்றேன்? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஓட்டிட்டு இருந்தீங்க? இப்பதானே காரு. இப்ப வயிறு வலி சரியாயிடுச்சா கண்ணு? ரொம்ப தெளிவா பேசுற. இல்லங்க, வயிறும் வலிக்குது, மயக்கமும் வருது. இவ்வளவு நாளும் தெளிவா பேசிட்டு இருந்தா திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சீன் போடுறா. இவரை நம்பவே முடிய மாட்டேங்குதே. என்னங்க யோசிக்கிறீங்க? அது இல்ல கண்ணு, சீக்கிரமா எப்படி போலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கால்ல மிதிக்கிறத இன்னும் தான் வேகமா மிதிச்சீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். போயிடலான்னா எங்க போலான்னு சொல்ற கண்ணு? ஒரே அடிக்க மேலையா? யாருங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, சீக்கிரம் போகணும்ல. சரி கண்ணு சரி கண்ணு, வாங்க. நல்லதா இருந்துச்சுங்க. திடீர்னு காலையில வயிற்று வலி, அப்புறம் மாத்திரை வாங்கி தரும் போது இல்ல வேற டாக்டர்கிட்டே போனா நம்ப வயிறு வலிக்குன்னு சொன்னிச்சுங்க. அதான் கூட்டி வந்தேன். அப்படியா? வாங்கிட்டு வந்த மாத்திரைய சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, அதுக்குள்ளதான் மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிருச்சு. அதனாலதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துட்டேங்க. உட்கார சொல்லுங்க. இப்ப வலி இருக்காமா உங்களுக்கு? அது எப்படிங்க மேலே ஏறி உட்கார்ந்தது வலி குறைஞ்சிருங்களா? ஆமாம்மா,
அது வயிறு வலி சரி பண்ற மிஷின் பாருங்க. ஏறி உட்கார்ந்தோடனே வயிறு வலியை குறைக்கிறதுக்கு. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்கல்ல, அதனாலதான் வலி கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஓ அப்படிங்களா? நான் கூட வயிறு வலி சரி பண்ற டேபிள் நினைச்சுக்கிட்டேன். ஆமாம்மா, மார்க்கெட்ல விற்கிறாங்க 3-10 ரூபான்னு. நல்ல ஆளுமா நீங்க. சாரிங்க டாக்டர். இல்லைங்க டாக்டர், காலையில இந்த மாதிரி தான் வலி இப்பவும் இருக்குது. எங்க கையை காட்டுங்க. அட என்னம்மா நீங்க நாடி புடிச்சு பார்க்கலான்னு கையை கேட்ட கையை குலுக்க வரீங்க. ஐயா அப்படியா டாக்டர்? நான் கூட கையை குலுக்க தான் கையை கேட்கறீங்கன்னு நினைச்சேன். ஆமாமா, நம்ம 2 பேரும் பிரைம் மினிஸ்டர். கையை குலுக்கி அக்ரிமெண்ட் போட போறோம். அட ஏமா நீ வேற கையை குடுமா, நாடி பார்க்கணும். என்னங்க சார் உங்க ஒய்ஃப் ஏற்கு மாற பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி சார் சமாளிக்கிறீங்க? என்ன இதுக்கே எப்படிங்கிறாரு? வாழ்க்கை ஃபுல்லா போயிட்டு இருக்கு, அப்ப நம்மளெல்லாம் என்ன சொல்லுவாரு? என்ன யோசிக்கிறீங்க? உங்கள்ட்ட தான் சொல்றேன். சாரு கரெக்டா கையை காமிக்கண்ணே. இப்ப கொடுங்கம்மா உங்க கைய. நமக்கு வர பேஷண்ட் ஒருத்தரும் ஒரு விதத்துல இருக்காங்க. எம்மா நீ சாப்பிட்டதுல ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமா? ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்களா? ஆமாங்க டாக்டர், நேத்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்தோம். அப்ப நிறைய சாப்பிட்டீங்களா ஏதாவது? இல்ல டாக்டர், கம்மியா தான் சாப்பிட்டேன். இல்ல டாக்டர், போய் சொல்றாங்க. நிறைய சாப்பிட்டாங்க டாக்டர். ஏமா எத்தனை நியூஸ் வருது ஹோட்டல்ல போய் சாப்பிடாதீங்கன்னு, அதையும் மீறி சாப்பிட்றீங்க. என்ன பண்றது? நான் 2 நாளைக்கு மாத்திரை மட்டும் எழுதி தாரேன், அதை மட்டும் சாப்பிடுங்க, சரியாயிடும். சரிங்க டாக்டர். யாருங்க என்ன கண்ணு? அங்க சாட்டிட்ட விக்கிறாங்க, வாங்கி தரீங்களா? ஏங்கண்ணே வயசா உனக்கு அறிவு மழுகி போதோ? ஏனுங்க அப்படி சொல்றீங்க? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா கண்ணு? இப்பதான் இவ்வளோ ஃபீஸ் கொடுத்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துச்சு, திரும்ப அட்மிட் ஆகி அது வேற செலவு வைக்கலான்னு பாக்குறியா? ஹாஸ்பிட்டல் செலவு பத்தாம ஹோட்டல்ல வேற 3000 ரூபாய் செலவாயிடுச்சு கண்ணு. செலவு பண்ணிட்டு சொல்லி சொல்லி காட்டுறது. ஐயோ அது சொல்லி காட்டுறதுக்கு இல்ல கண்ணு, நான் சொல்றேன் நம்ம அப்படிதான் ஹோட்டல்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கணும்னு. நீ தான் ஹோட்டலுக்கு போலான்னு பிடிவாதம் பண்ற. யாரு நல்லது சொன்னா கேக்குறீங்க? யாருமே கேக்குறது இல்ல. அம்மா நேத்து நல்லா வெளுத்து கட்டினாங்கல்ல, அதனாலதான் வயிறு வலி. அங்க பாரு அம்மாவே வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டீங்களா? ஏன் இவ்ளோ லேட்டா வந்தீங்க? கார்ல தானே போனீங்க. கார்னா வானத்துல போகுதுன்னு நினைச்சுக்கிட்டியா கண்ணு? அதுவும் ரோட்ல போறதுதான். பூந்து சீக்கிரம் போயிட்டு பூந்து சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. என் காரை நான் உன் சைக்கிள் நினைச்சுக்கிட்டியா பூந்து போயிட்டு வரதுக்கு? சரி அதெல்லாம் விடுங்கப்பா. டாக்டர் என்ன சொன்னாங்க? உங்க அம்மா நிறைய சாப்பிடலாமா, அதனால ஃபுட் பாய்சன் ஆயிப்போச்சு. என்னங்க சொல்றீங்க நீங்க? அதான்ப்பா டாக்டர் சொன்னதான் நானும் சொல்றேன். டாக்டர் என்ன நான் அதிகமா சாப்பிட்டதையா சொன்னாரு? நான் சாப்பிட்டதுல ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். என்னங்கம்மா பாய்சன ஃபுட் நினைச்சு சாப்பிட்டீங்களா? சிண்டு உன் வாய் அடக்குறியா? நீ மட்டும் இப்ப வாய் அடக்கல, வாயே அந்த 2 போடுவான் பாத்துக்க. என்னதுமா ஜிலேபியா? இப்ப வந்து போடுறேன், என்னன்னு தெரிஞ்சுக்க. எஸ்கேப்.